Pulmonary hypertension clinic is one clinic where all specialists come together. எல்லா துறையோட வல்லுநர்களும் இந்த ஒரு கிளினிக்ல வந்து ஒரு சேலஞ்சிங் பேஷண்ட் இருக்கும்போது, ஒரு சிக் பேஷண்ட் இருக்கும்போது அவங்களோட நிபுணத்துவம் வச்சு பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் ஏதோ அதை வழங்குறதுக்குரிய அதுதான் இந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கிளினிக்கோட நோக்கம். அண்ட் இதில் வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கும். கார்டியாலஜிஸ்ட் இருக்கும், பல்மனாலஜிஸ்ட் இருக்கும், கார்டியோதொராசிக் சர்ஜன் இருக்கும், அனஸ்தீஷியா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ருமட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, பீடியாட்ரிஷியன் இருப்பாங்க. ஸோ எந்தெந்த துறையில் எந்தெந்த சந்தேகங்கள் இருக்கோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு நிபுணத்துவம் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதான் இந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கிளினிக்கோட நோக்கம். ஸோ இதனுடைய எங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் வந்து நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிளினிக்னு ஒரு இடத்துல இருக்கும். நம்ம கண்ட்ரியில் அது அந்த மாதிரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு ஒரு கிளினிக் இல்லை. இப்போ மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது. ஒரு புத்துநோய்னா இந்த இடத்துக்கு போகணும், ஒரு கல்லீரல் பாதிப்புனா இந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சென்டர் இருக்குது. அதே மாதிரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு ஒரு நிபுணர்கள் நிறைந்த ஒரு இடமா கிரியேட் பண்ணணுன்ற ஒரு எய்மில் தான் இந்த கிளினிக்கை லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யாருக்காவது பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் ஒரு டயக்னோசிஸ் வருதுன்னா முன்னாடிலாம் அதுக்கு தீர்வு கிடையாது. இப்போ எல்லா நிபுணர்களும் ஒரே இடத்துல இருக்காங்க. அவங்க இங்கே கண்டிப்பாக அவங்களுடைய வியாதியை சரிப்படுத்துறதுக்கு இங்கே வரலாம். அதுக்கான எல்லா வசதிகளையும் இங்கே நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். சிம்டம் வந்து ரொம்ப கஷ்டமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு 10 அடி கூட அவங்களால நடக்க முடியாது. ஒரு டே டு டே வேலை கூட செய்ய முடியாது. மூச்சு வாங்கும். நிறைய டைமில் வந்து டயக்னோசிஸே வந்து அவங்க மூச்சு வாங்கும்போது நிறைய பேர் ஆஸ்மான்னு நினச்சிருவாங்க, இதுவும் நினச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பல்மனரி ஆர்டரியில் இருக்கிற ப்ரெஷர்னால தான் அவங்களால அதை மூச்சு வர்றது முடியாமல் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இதுக்கு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் இருக்கும். காரணம் இல்லாத இருக்கவங்களுக்கு இப்போ மாத்திரை அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்த குழாயில் அடைப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னா டாக்டர் அன்பரசு வந்து அந்த ரத்த குழாய்களுக்கு அடைப்புலாம் எடுத்து விட்டாருன்னா அவங்க ரொம்ப நார்மலாக லைஃப்பை வாழ்வாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து நமக்கு நடந்திருக்க முன்னேற்றம். ஆக்சுவலாக இதுக்காக உலகத்தில் 2 இடத்துல வந்து ஸ்பெஷல் கிளினிக் இருக்குது. அங்கே நிறைய வால்யூம் ஆஃப் பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற டாக்டர் எல்லாருமே அங்கே போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கேசஸை பண்ணியிருக்கோம். அவங்க கூட நாங்கள் வந்து ஒரு புரிந்துணர்வு இதுவும் வச்சுருக்கோம். ஏதாவது எங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்குன்னா அவங்களுடைய ஒப்பீனியனும் கேட்டுக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதுதான் அதனுடைய இது. சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது தான் மெயின் சிம்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து செஸ்ட் பெயின் அந்த மாதிரி கூட காமிக்கலாம். பட் ஒரு எக்கோ எடுக்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும். இது வந்து பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்ன்றது வந்து ஒரு எக்கோ எடுக்கும்போது தெரிஞ்சிடும். முன்னாடிலாம் வந்து இந்த எக்கோ எடுத்துகிட்டு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருந்தால் அதுக்கு தீர்வு கிடையாது. இப்போ கண்டிப்பாக தீர்வு இருக்குது.